ரேவதிக்கு கார்த்தியும் ராஜா சேதுபதியும் யார் யாருங்கிற உண்மை வந்து தெரிஞ்சிருச்சு. வேற லெவலில் மாசாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. என்னம்மா இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னமும் ஐயாவை காணுமே? ஐயா எப்போ வருவாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவாருங்கிற மாதிரி சமயம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா நாங்களாம் யாரும் வந்து தாத்தாவை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைல்ல. அவர் நடந்தால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா எவ்வளோ கரெக்டாக இருக்கும் தெரியுமான்னு சொல்லி சூப்பராக சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற எல்லாரும். இதை கேட்டோன்னே தெரியலையே, எனக்கு கூட தாத்தாவை பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஏய் சும்மானு இருங்க, எப்போ பார்த்தாலும் தாத்தா தாத்தான்னு இந்த ஊருக்கு வந்திருக்கிறதே பெரிய விஷயம். தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்த வைக்காதீங்கன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ராஜா சேதுபதி தாத்தா வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. என் பேரன்களையும் என் பையனையும் ரொம்ப வருஷம் கழித்து நான் பார்க்க போகிறேன். என் மனசில் இருக்கிற சந்தோஷம் அளவில்லா ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்காங்க. ஏங்க உங்ககிட்ட தான் எல்லோரும் வந்து பார்க்கணும் பேசணும்னு சொல்லி ஆவலோடு இருக்காங்க. உங்கள் பையன் மூச்சுக்கு மூச்சு வந்து உங்கள் பேரையே தான் சொல்லிகிட்டு இருக்காப்புல. நீங்கள் சீக்கிரம் வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது, வரமா வரமா அதுக்காக தாம்மா நானும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி மாசா வந்து வந்துகிட்டு இருக்காங்க. கார்த்தி எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கார்த்தி சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து நிறைவேற்றிட்டாங்க. கும்பாபிஷேகம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆரம்பிக்க போகுது. எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்குங்க. கலசத்தில் மேலேருந்து போய் எப்போ தண்ணி ஊற்றுவோன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆமாம்மா இது எல்லாம் வந்து நிறைவேற்றிட்டான். என்னோட பேரன் நான் சொன்ன வாக்குறுதியை அவன் நிறைவேற்றிட்டாம்மா. திருப்பியும் கோயிலை வந்து திறந்தாச்சு. அதுவும் கார்த்தி வந்து சொன்னதை நிறைவேற்றிட்டா நான் அவனை பார்த்து கட்டி பிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக நம்ம ராஜா தாத்தா வந்து பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம், கிளம்பி வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது கம்பீரமாக மாசா வந்து வந்துட்டு இருக்காங்க. கார்த்தி பேராண்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தாத்தா வந்து வரப்போகிறாங்க, எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மயில் வாகனமும் வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள எங்கள் அப்பாவை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வேற, உங்கள் அப்பா எனக்கு 1000 ஏக்கர் சொத்தும் அது மட்டும் இல்லாமல் நாட்டாமையும் ஆக்கித்தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம மயில் வாங்கின வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? எங்கள் அப்பா சொன்னார்னா நிறைவேற்றிடுவாங்க. இந்த ஊர் நாட்டாமையா நீங்கள்? சூப்பர் சூப்பர். அப்போனா எங்கள் அப்பா கருத்தது உங்களுக்கு தான், மரியாதையே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாப்பா நிச்சயம் இவன் இந்த ஊர் நாட்டாமை தான் அப்படின்னு சொல்லும்போது சூப்பராக வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ராஜா தாத்தா வந்து வந்துடுறாங்க. நான் என்னோட பேரன்களையும் பேத்திங்களையும் இன்றைக்கி பார்க்க போகிறேன். ரொம்ப நாள் ஆசை, அதுவும் என்னோட சொந்த மண்ணில் வந்து பார்க்க போகிறேன்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ரேவதிக்கு இந்த குடும்பமே வந்து இப்போ தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம தாத்தாவை வந்து பார்க்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. தாத்தா வந்து வந்துடுறாங்க. பரமேஸ்வரி பாட்டியும் வந்து நிற்கிறாங்க. எங்கே என்னோட சொந்தக்காரங்கெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம ராஜராஜன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்பா உங்களை பார்த்துட்டோம்ப்பா 25 வருஷம் கழிச்சு, இந்த பையனை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு வேறு வழி தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம ராஜசேதுபதி தாத்தாவை. நம்ம ராஜராஜன் சூப்பர்ப்பா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பான்னு. பரவாயில்லப்பா, இப்பயாவது உன் குடும்பத்தை வந்து சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சு. இல்லைப்பா கூட்டிகிட்டு வரணும்னு நான் நினைக்காத நாளே இல்லை. உங்களை பார்க்கணும் பேசணும்னு எனக்கும் அம்பிட்டு ஆசை இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம வீட்டோட நிலைமையை பற்றி தான் உங்களுக்கே நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மாப்பிள்ளை தான்ப்பா, உங்களோட பேரன்தான். அபிராமி எங்கே? அபிராமியும் வந்துடுவா. எல்லாரும் வந்து திருவிழாவில் வந்து சந்திக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இத்தனை வருஷம் இல்லாத சந்தோஷம் என் மனசுக்கு இப்போ தாங்க வந்து இருக்குது அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டிலேருந்து எல்லாரும் ஆனந்தமாக ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒவ்வொரு ஆளுங்களாக வந்து காட்டுங்க, என் பேரனை பேத்தியை பார்க்கணுன்னு. சரிப்பா நீங்கள் எங்கேயே இருங்க, நான் ஒவ்வொருத்தரையாக வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். மொத்தமாக கூட்டிகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் அப்பாவை பார்க்கணும் வாங்க போகலாம், அதாவது உங்கள் தாத்தாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மாவுக்கு தெரியாமல் வந்திருக்கோம். இப்போ தேவையில்லாம் தாத்தாவை பார்த்தா பிரச்சனையாயிட போகுது. பாட்டியை பார்த்துருக்கீங்கல்ல, அப்படி இருக்கும்போது நீ தாத்தாவையும் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணிக்கு என்ன பண்ணுன்னு தெரில. ரோகிணி உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா முன்னாடி வந்து பாட்டி வந்து நின்னாங்க தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? பாட்டி தான் உன்னை வந்து காப்பாற்றினாங்கன்னு ரகசியத்தை போட்டு உடைக்கிறாங்க. உடனே வந்து ரோகிணி வந்து அப்படியாங்க, பாட்டி என் மேலே அவ்வளோ அன்பு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. 25 வருஷம் கழிச்சு என்னை பார்த்துருக்காங்க முதல்ல. அப்படி இருக்கும்போது நான் தாத்தாவை பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை வந்துருச்சுங்க. 2 பேரையும் ஜோடியாக வந்து பார்த்து அவங்கக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற மாதிரி ரோகிணி வந்து பேசுகிறாங்க. ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க, வாங்க எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி வந்து பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க. நம்ம ரோகிணி, துர்கா, ஸ்வேதாலேருந்து எல்லோரும் வந்து போகிறாங்க.
நீங்கள் தான் சொந்த தாத்தாவா அப்படின்னு சொல்லி 3 பொண்ணுங்களும் வந்து பேசுகிறாங்க. ரேவதி மட்டும் அந்த இடத்துல இல்லை. உடனே ஹாப்பி ஆயிடுறாங்க. பார்க்கும்போது நீங்கள் கம்பீரமாக தான் இருக்கீங்க. இப்போன்னு இல்லை, அவர் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்போதுமே வந்து அதே கம்பீரம் தான், அதே சிரிப்பு தான், அதே மாசு தாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்னோட பேரன் எங்கே இருக்கான், என்னது பேரனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம 3 பொண்ணுங்களும் அப்போன்னு பார்த்து ரேவதி வந்துடுறாங்க. ரேவதி இவங்க தான்ப்பா என்னோட அப்பாவும் அம்மாவும், ஜோடியாக நின்று ஆசீர்வாதம் வாங்குங்கன்னொன்னே அப்படியே வந்து கார்த்தி மட்டும் தனியாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தியும் வந்து சேர்ந்து வந்து அப்படியே ஜோடியாக நின்று ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னொன்னே பேரா எப்படி இருக்கேங்கிற மாதிரி ரேவதி முன்னாடி வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னே என்னது பேரனா ஒன்றும் புரியலையே, அதாவது அப்படின்னு சொல்லி நம்ம மயில் வாகனம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நான் யார் தாத்தாக்கு பேரன் தானே, நீங்கள் யார் பேத்திங்க தான். அப்படி இருக்கும்போது எல்லாம் ஒன்று தானே. அவர் எல்லாரையும் வந்து பேரன் பேத்தியாக தான் வந்து பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வந்து நினச்சிட்டு இருக்காரு. அவர் வழக்கமே அப்படிதாங்கிற மாதிரி சூப்பராக வந்து மயில் வாகனம் வந்து சமாளிச்சிடுறாங்க. மாப்பிள்ளை எனக்கு வேற தூக்கி வாரி போட்டுருந்துச்சு. இதுவே கார்த்தி தான் ராஜா சேதுபதியோட உண்மையான பேரன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். சும்மானு இருங்க மாமா, நீங்களே வந்து சொல்லி விட்டுருவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரேவதி மாட்டுக்கும் தனியாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ராஜா சேதுபதி தாத்தா வந்து கார்த்திகிட்ட வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேவதி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னது இவரை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது பரமேஸ்வரி பாட்டிக்கிட்டேயும் ராஜராஜன்கிட்டையும் வந்து கேட்குறாங்க. அப்பா என்னப்பா அவரை மட்டும் தனியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே, நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவங்களுக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் வெளிப்படையாக வந்து பேச முடியுமா, என்னது 1000 இருக்குமா? இல்லைப்பா, பரமேஸ்வரி பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க திருவிழா வரத்துக்கு நீ என்னென்னலாம் கஷ்டப்பட்டேன்னு, அதனால தான் வந்து அவர் சும்மா வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்திகிட்ட வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க. பேராண்டி சூப்பராக வந்து காப்பாற்றி கொடுத்துட்டப்பா, அதுவும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்துட்டேன். இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் தெரியுமா? தாத்தா விடுங்க தாத்தா, இது எல்லாம் என்னோட கடமை, இதை ஆரம்பத்திலே வந்து செஞ்சுருக்கணும். ஆனால் சாமுண்டீஸ்வரி வந்து இன்னமும் நம்ம குடும்பத்து மேலே அவ்வளோ கோபமாக தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த கோவம்லாம் வந்து போயிடுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதிக்கு ஒன்றும் புரியல. என்னது ரொம்ப நேரம் பேசுகிறத பார்த்தா இவங்க 2 பேருக்கும் ஆரம்ப காலத்துலேருந்து பழக்கம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அதுவும் நம்ம ராஜா சேதுபதி தாத்தா வந்து கம்பீரமாக இருப்பார், யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒட்ட மாட்டாங்கன்னு கூட நம்ம கேள்விப்பட்டோம். இவர் என்றானா கார்த்தி மேலே கை வச்சு அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்களே. நம்ம ராஜாவும் வந்து அப்படியே வந்து சிரிச்சமுமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா எனக்கு என்னமோ வந்து தோணுதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்னது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தாத்தா கிட்டே கேட்டுருவோன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டக்க வராங்க. பேராண்டி நல்லா இருக்கியா, ரேவதி எப்படி இருக்கா, நல்லபடியாக வந்து பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன தாத்தா இவர்கிட்ட ரொம்ப அன்பா பாசமாக வந்து பேசுகிறீங்க, நிச்சயம் உனக்கு இவர் ஏற்ற ஜோடி தான். இவருக்கு அப்படி என்ன தெரியும், பார்த்து நல்லவங்க மாதிரி வேஷம் போடுவாங்க தாத்தா, உங்கள் அளவுக்குலாம் பெரிய மனசெல்லாம் கிடையாது. நீங்களாம் வந்து ஈஸியாக வந்து ஏமாந்துடாதீங்க, இவனெல்லாம் நம்பவே நம்பாதீங்கன்னு ரேவதி வந்து கண்ணாம்னான்னு ராஜா சேதுபதி தாத்தா முன்னாடியே கார்த்தியை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிற, தம்பியோட தங்கமான மனசு எனக்கு புரிஞ்சிருச்சு, தாத்தாவை ஏமாத்தாத. ஏன்டா உன் நாடகத்தை என்கிட்ட தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா தாத்தா கிட்டேயும் வந்து நாடகத்தை வந்து போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னு தான் இவங்களுக்கு தெரியுது. பரமேஸ்வரி என்னம்மா ரேவதி வந்து கண்ணாப்பினான்னு கார்த்தி வந்து திட்டிகிட்டு இருக்கா, கல்யாணம் மட்டும்தான் நடந்துச்சா? ஆமாங்க கல்யாணம் மட்டும்தாங்க நடந்துச்சு, அவங்க 2 பேரும் இன்னும் வாழ ஆரம்பிக்கலைங்க. கார்த்தியை சுத்தமாக வந்து பிடிக்கல நம்ம ரேவதிக்கு, ஏமாற்றி தாலி கட்டிட்டாங்கங்கிற மாதிரி 2 பேர் கஞ்சடையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே அவர் வந்து ஒன்றும் புரியாமல் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இல்லைம்மா நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க, நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழணும், அதுதாம்மா இந்த தாத்தாவோட ஆசைங்கிற மாதிரி சொல்லும்போது தாத்தா ஊருக்கு வந்திருக்கோம், இத்தனை வருஷம் இல்லாத சந்தோஷமாக வந்து நீங்கள் இருக்கீங்க, எங்களை பற்றி தேவையில்லாமல் பேசாதீங்க. இன்னொன்று நாங்கள் உங்ககிட்ட வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்தா அம்மா வந்து கோச்சிப்பாங்க, அப்புறம் அம்மா இங்கேருந்து போயிட்டாங்கன்னா அப்புறம் கும்பாபிஷேகம் வந்து நடத்துறதுல பிரச்சனையிட போது நாங்கள் போகிறோம் அப்புறமேட்டு பேசுகிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நானும் வரேன் தாத்தான்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னம்மா நம்ம வீட்டில் எல்லாமே வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா கார்த்திக் மட்டும் என்னம்மா பிரச்சனை மேலே பிரச்சனை வருது? ஆமாங்க இப்போ தான் நம்ம பேரன் தீபாவை மறந்துட்டு தாலி கட்டுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. நான் மயில் வாகனம் எல்லாரும் சேர்ந்து வந்து ராஜராஜன்லேருந்து காலில் உழுவாத குறையாக கெஞ்சி அவன் மனசை வந்து மாற்றிட்டோம். இப்போ எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் நம்ம கார்த்தியோட வாழ்க்கை மட்டும் கஷ்டமாகவே இருக்குங்க. அது கூடிய சீக்கிரம் வந்து சரியாக்கணும். சரிம்மா பார்ப்போம், வந்துட்டாங்கல்ல, வராதவங்க இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க,
போகும்போது எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியாக தான் போவாங்க. அதுக்கு நான் வாக்குறுதி தரேங்கிற மாதிரி பேசுகிறாங்க ராஜா.